ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பீன்ஸை வச்சு ரொம்ப சுவையான கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது காரக்குழம்பு ரசம்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இந்த கூட்டை சூடான சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இதில் ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி இருக்கும். இந்த தண்ணியோடையே இந்த பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸை இந்த மாதிரி நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கரெக்டான அளவு சேர்த்திங்கன்னா கூட்டோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இப்போது இதை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த காயும் பருப்பும் வெந்துட்டுருக்க டயத்தில் நம்ம ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணணும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், நல்ல காரமான மிளகான்றதுனால நான் 1 வச்சுருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவும் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சதுனால நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. காயும் குலையாமல் பருப்பும் கரெக்டான அளவு வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தான் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். ஒரு 3 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பிஞ்ச் பெருங்காயம், இந்த தாளிப்பை நம்ம இந்த பருப்பில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான ரொம்ப சத்தான பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.